நீ உண்மையை தானடா சொல்ற? கழுத்துல இந்த அடையாளம் இருந்துச்சா? நீ சரியா கவனிச்சல்ல? ஆமா பாட்டி. ஆனா நீங்க ஏன் இவ்வளவு பயந்து போயிருக்கீங்க? ஆனா நீங்க டெய்லி காலையில குடிக்கிறது காஃபி தானே, டீ பிடிக்காதுல்ல? இனிமேலாவது கொஞ்சம் மாறலாம் தான். அது சரி, நான் டீ குடிச்சா உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? அவனுக்குள்ள ஒரு நல்ல மனசு இருக்குமா? அந்த மனசு புரிஞ்சுக்கிட்டு உன்னால அவனுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க முடியலனா பிரச்சனை நிச்சயமா உன்கிட்ட தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்படியும் சிவலிங்கம் இங்கதானே இருக்க போகுது. இன்னொரு நாள் பண்ணிக்கிட்டா போச்சு. அம்மா, நீங்களா அப்படி பேசுறீங்க? சரியான நேரத்துக்கு வந்தீங்க நீங்க. அத்தைய பாருங்க, நாளைக்கு பூஜையே வேண்டான்னு சொல்றாங்க. ஜெய் மகாகாளி. பாபா, பாபா, நாங்க உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். சிவலிங்கம் வீட்டுக்கு வந்ததுல இருந்து அதுக்கு எப்ப பிரதிஷ்டாபனம் நடக்கும்னு நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமா பாபா, உங்க கையால பிரதிஷ்டார்ப்பணம் நடக்கணும் தான் நாங்க எல்லாரும் ஆசைப்படுறோம். நாளைக்கு பூஜைக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டீங்களா? ஆமாம் பாபா, நானே முன்னாடி நின்னு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டேன். ஏற்பாடுகள்லாம் நல்லா தான் பண்ணிருக்கீங்க. ஆனா என்ன பாபா? நாளைக்கு எந்த பூஜையும் நடக்கக்கூடிய அறிகுறி எனக்கு தெரியல. ஏன் பாபா, என்னாச்சு? இந்த சிவலிங்கத்துல மாசு படிஞ்சு போச்சு. என்ன சொல்றீங்க பாபா? சிவலிங்கத்துல மாசு படிஞ்சு போயிருக்கா? ஐயோ ஆண்டவா, எப்படி? எங்க? ஆமாம்மா, இந்த சிவலிங்கத்துக்கு எனக்கு முன்னாடியே யாரோ பிராண பிரதிஷ்டாபனை பண்ணிருக்காங்க. பாபா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? அப்படின்னா இந்த சிவலிங்கத்துக்கு பிராண பிரதிஷ்டை ஏற்கனவே நடந்துருச்சா? ஆமாம்மா. இப்ப என்ன பண்றது? ருத்ரா, விஷ்ணு, நீங்க 2 பேரும் ஒரு நிமிஷம் என் கூட வாங்க. என்ன பாபா இப்படி ஆயி போச்சு? ஒண்ணு மாத்தி ஒண்ணுன்னு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. என்ன பாபா, உங்களுக்கு முன்னாடி யாரு பிரதிஷ்டார்ப்பணம் பண்ணிருப்பாங்க? அது எப்படி மாசுபடிஞ்சது? யார் இந்த காரியத்தை பண்ணிருப்பாங்க? ருத்ரா, விஷ்ணு, எந்த காரணத்தால சிவலிங்கம் மாசு படிஞ்சது, எப்படி படிஞ்சது, இதையெல்லாம் வெளிப்படையா இப்ப உங்ககிட்ட என்னால சொல்ல முடியாது. ஆனா உடனடியா நாம அதை சரி பண்ணி ஆகணும். அதுவும் நான் இருக்கிற இடத்துல தான் பண்ணணும். என்ன சொல்றீங்க பாபா? ஆமா விஷ்ணு, என்னோட இடத்துல மிருத்யுஞ்சய யாகம் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் கொடிய சர்ப்பத்தோட ரத்தத்தால சிவலிங்கத்தை சுத்தி பண்ணி ஆகணும். அது மூலமா ஒரு விசேஷமான சக்தி வெளியே வரும். அந்த சக்தி மூலமா நாகமணி இருக்கிற இடத்தை நம்மால கண்டுபிடிக்க முடியும். நாகமணி இருக்கிற இடத்தையா? ஆனா கொடிய சர்ப்பம்னு சொல்றீங்களே, அது எங்க இருக்க? என்னோட மந்திர சக்தியால கொடிய சர்ப்பமான கார்கோடக சர்ப்பத்தை நினைச்சுக்கிட்டு யாகம் பண்ண போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி சிவலிங்கத்தை என்னோட இடத்துக்கு நான் கொண்டு போறதுக்கு உங்க எல்லாரோட சம்மதமும் வேணும். நிச்சயமா பாபா, நாகமணி இருக்கிற இடம் தெரியும் போது அதுக்காக நாங்க எதையும் செய்ய தயாரா இருக்கோம். அப்படின்னா என்னோட இந்த முடிவை இந்த வீட்டில் இருக்கிறவங்க எதுக்காத அளவுக்கு நீங்க தான் பார்த்துக்கணும். நிச்சயமா பாபா, அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம்.
ஆமா பாபா, எங்க அம்மாவுக்கு அந்த சிவலிங்க வீட்டுல இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. நேத்தே கோவிலுக்கு அனுப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஏதோ ஒரு சன்னியாசி வந்து சிவலிங்கம் உங்க வீட்டுல தான் இருக்கணும்னு சொன்னதுனால வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான். ஓஹோ, அந்த சன்னியாசியா? ருத்ரா, விஷ்ணு, அவன் ஒரு மோசக்காரன். எந்த காரணத்தை கொண்டு அவனோட வார்த்தைகளை நீங்க நம்பி ஏமாந்துராதீங்க. இல்ல பாபா, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நம்ப மாட்டோம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னது மட்டும்தான் நடக்கும். அப்படின்னா சரி, வாங்க. பாபா, இப்ப என்ன பண்றது? விஷ்ணு, அது வந்து சிவலிங்கம் மாசுபடைஞ்சதுனால இதுக்கு பரிகாரம் பண்ணி ஆகணும். அதனால இது பாபா இருக்கிற இடத்துக்கு கொண்டு போகணும். என்ன சிவலிங்கத்தை வீட்டை விட்டு வெளியே கொண்டு போறீங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. தெரியாம தான் கேக்குறேன். அவர் இருக்கிற இடத்துக்கு சிவலிங்கத்தை எதுக்காக கொண்டு போனோம்? எதுவா இருந்தாலும் இந்த வீட்லயே வச்சு பண்ணலாம். இந்த பாருமா அமர்தா, இது நீ நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்ல. இந்த சிவலிங்கத்துக்கு பாபாவுக்கு முன்னாடியே யாரோ பிராண பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணும்போது இந்த வீட்டுக்கு கெடுதல் நடக்கணும்னு பண்ணியிருக்காங்க. இது இங்கே இருந்தா நம்ம குடும்பத்துக்கு நல்லதில்லை. இதுக்கு மகா மிருத்யுஞ்சய யாகத்தை பண்ணணும். அது பாபா இருக்கிற இடத்துல தான் பண்ணணும். அப்பதான் இந்த குடும்பத்துக்கு ஏற்பட்டு இருக்கிற கண்ட நிவர்த்தி அடையும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இல்ல, நீங்க 1000 சொன்னாலும் எனக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. அமிர்தா, பாபாவையே எதிர்த்து பேசுற அளவுக்கு உனக்கு அவ்வளவு ஆணவமா? பாபா பேச்சுக்கு மறு பேச்சு நாங்க யாருமே பேச மாட்டோம். அப்படி இருக்கும்போது உன் பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பான்னு எதிர்பார்க்கறியா? இந்த வீட்டோட நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குன்னு உனக்கு இன்னும் தெரியல. பாட்டி, தயவு செஞ்சு குத்தலா பேசாதீங்க. இது அதுக்கான நேரம் கிடையாது. இப்போ இந்த சிவலிங்கம் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். நேத்தே சுவாமிஜி சொல்லிட்டு போனார்ல பாட்டி, சிவலிங்கம் நம்ம வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இல்ல, சிவலிங்கத்தை இந்த வீட்டை விட்டு வெளியே கொண்டு போறதுக்கு நான் நிச்சயமா அனுமதிக்கவே மாட்டேன். பாத்தி அர்ஜுன், உன் பொண்டாட்டி எந்த அளவுக்கு பேசுறான்னு பாரு. பாட்டி, நான் போதும், நிறுத்துங்க அமிர்தா. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். சிவலிங்கம் மாசுபடைஞ்சிருக்கு. இந்த வீட்டுக்கு கண்டா இருக்குன்னு பாபா தான் சொல்றாருல்ல. இந்த நேரத்துல உங்களுக்கு உங்க பிடிவாதம் தான் பெருசா? நான் எனக்காக பிடிவாதம் பிடிக்கிறேன் கிடையாது. வேண்டாம் அமிர்தா, இந்த விஷயத்தை பத்தி இனிமே எதுவும் பேச வேண்டாம். எல்லாருமா சேர்ந்து முடிவு பண்ணியாச்சு. சிவலிங்கத்தை பாபா எடுத்துக்கிட்டு போக பெரியவங்க எல்லாம் சம்மதிச்சாச்சு. வீட்டு பெரியவங்க முடிவை கேள்வி கேட்க கூடாது. அவங்களை எதிர்க்கிற உரிமை யாருக்கும் கிடையாது. அமிர்தா, இப்ப இருக்கிற நிலைமைய புரிஞ்சுக்கோமா. பாபா நம்ம குடும்பத்தோட நல்லதுக்கு தாமா இப்படி சொல்றாரு. எப்படியோ இந்த குடும்பத்துல இருக்கிற தோஷம் நிவர்த்தியானா அதுவே போதும்ல. ஆனா அத்தை, சிவலிங்கம் வீட்டை விட்டு வெளியில போனா வீட்டுக்கு கெடுதல் வரும். இத பாரு, இந்த வீட்டுக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறதெல்லாம் நீ சொல்லி நாங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. மொத்தத்துல சிவலிங்கம் பாபா கூட போய் ஆகணும், அவ்வளவுதான். இல்ல பாட்டி, அது அமிர்தா, நீ இன்னும் சின்ன பொண்ணு. உனக்கு இதெல்லாம் புரியாது அமிர்தா. நானும் ஹேமாவும் உனக்கு எப்படியாவது புரிய வைக்கிறோம். இப்ப கொஞ்சம் அமைதியா இரு. இந்த வீட்ல அந்த சிவலிங்கம் இருக்கிற வரைக்கும் அதை பாதுகாக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. அதுக்கு யார் மூலமாவோ ஆபத்து வராம பாத்துக்க வேண்டியது உன்னோட கடமை. அது இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் அதை பாதுகாக்க வேண்டியது உன்னோட வேலை. ஜெய் மகாகாளி.
இந்த சிவலிங்கத்துக்குள்ள என்ன இருக்கு? அப்படி என்ன சக்தி இந்த சிவலிங்கத்துக்குள்ள அடங்கி இருக்கு? அதுவும் இல்லாம இந்த சிவலிங்கத்தை இந்த வீட்டிலிருந்து அபகரிக்கணுங்கிற அறிகுறி எதுக்காக எனக்கு வந்தது? நான் என் வேஷத்தை மாத்திக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள போனப்பவும் யாருக்கும் என் மேல எந்த சந்தேகமும் வரல. சிவலிங்கத்தை இப்ப அபகரிச்சாச்சு. ஒரு பெரிய காரியம் முடிஞ்சது. இத பாதுகாக்க நான் புதுசா ஒரு வியூகத்தை ஏற்படுத்தி ஆகணும். ஏற்படுத்துறேன். ஜெய் மகாகாளி. இப்போ பாபா குரல் கேட்ட மாதிரி இருந்துச்சுல்ல? ஆமா, எனக்கு அவர் குரல் கேட்டுச்சு. திரும்பவும் எதுக்காக வந்திருக்காரு? என்ன இது? எப்பவுமே நான் இந்த வீட்டுக்குள்ள வந்ததும் சந்தோஷமா எல்லாரும் என் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவீங்க. ஆனா இன்னைக்கு ஏன் உங்க எல்லார் முகமும் கலவரப்பட்டிருக்கு? அது இல்ல பாபா, இப்பதானே நீங்க இங்க வந்துட்டு போனீங்க. என்ன? நான் இங்க வந்துட்டு போனா? இது என்ன பாபா இப்படி கேக்குறீங்க? நீங்க தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிவலிங்கம் மாசு படிஞ்சிருக்கு, அதுக்கு விசேஷ பூஜையை செஞ்சாகணும், இல்லைன்னா இந்த வீட்டுக்கு கெடுதல் உண்டாகும்னு சொன்னீங்க. அதுக்காக சிவலிங்கத்தை நீங்க தானே இங்க இருந்து கொண்டு போனீங்க. அது சரி, சிவலிங்கம் இங்க? நீங்க என்னம்மா சொல்றீங்க? நான் இப்பதானே இங்க வர்றேன். சிவலிங்கத்துக்கு ஏன் கையால பிராண பிரதிஷ்டை நடக்கணும்னு நீங்க தானே ஆசைப்பட்டு கேட்டீங்க. பூஜை பண்ண வந்தவனை பார்த்து லிங்கத்தை எடுத்துட்டு போயிட்டேன்னு சொல்றீங்க. என்ன பேசுறேன்னு எல்லாரும் யோசிச்சு தான் பேசுறீங்களா? பாபா, நீங்க இங்க வந்து சிவலிங்கத்துக்கு மிருத்யுஞ்சய யாகம் பண்ணணும்னு என்கிட்டயும் ருத்ரங்கிட்டையும் சொன்னீங்களே. நாங்களும் எல்லாரையும் சம்மதிக்க வச்சு சிவலிங்கத்தை உங்ககிட்ட கொடுத்தோம். இப்ப என்னடானா இப்படி பேசுறீங்களா பாபா? நீ என்ன சொல்ற விஷ்ணு? நீ சொல்றது எதுவுமே எனக்கு இப்ப புரியல. சொல்ல வேண்டியது நீங்க தான். வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் என்னென்னமோ சொல்லி பயமுறுத்தி வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய சிவலிங்கத்தை வெளியில கொண்டு போயிட்டீங்களே. இப்ப என்னடானா பெருங்கைய வீசிக்கிட்டு வந்திருக்கீங்க. சொல்லுங்க, சிவலிங்கம் எங்க இருக்கு? என்ன பண்ணீங்க? ஏ பொண்ணு, யாரு முன்னாடி நின்னு பேசுறோம்னு யோசிச்சு தான் பேசுறியா? பாபா, அவளை எதுக்கு திட்டுறீங்க? அவ கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? ஆமா பாபா, உங்க நடவடிக்கையை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. ருத்ரா, ஆமா பாபா, எனக்கும் உங்க பேச்சுல நம்பிக்கை வர மாட்டேங்குது. ஜெய் மகாகாளி.
அவமானம், அவநம்பிக்கை. இந்த பைரவனோட வார்த்தை மேல அவநம்பிக்கை. நான் ஆராதிக்கிற அந்த கால பைரவ மேல சத்தியம். நான் இப்பதான் உங்க வீட்டுக்கு வர்றேன். இப்ப நீங்க சொல்ற விஷயங்கள் எதுவுமே எனக்கு தெரியாது. அப்படின்னா அப்ப வந்தது யாரு? அப்போ சிவலிங்கம் எங்க போச்சு? யார்கிட்ட இருக்கு? இந்த சிவலிங்கத்துக்கு திருட்டு பயம் இருக்குமா? அதை காப்பாற்ற வேண்டியது உன்னோட பொறுப்பு. சில ரகசியங்கள் என்கிட்ட மட்டும்தான் இருக்கணுங்கிறது அந்த ஆண்டவனோட உத்தரவு. நீங்க அத்தனை பேரும் ஏமாந்துட்டீங்க. எவனோ ஒருத்த என்னோட வேஷத்துல வந்து சிவலிங்கத்தை எடுத்துட்டு போயிட்டான். மோசம். அப்படின்னா குரு சொன்ன வார்த்தை உண்மையாயிடுச்சு. சிவலிங்கத்துக்கு திருட்டு பயம் இருக்குன்னு அவர் சொன்ன வார்த்தை உண்மையாயிடுச்சு. அது இல்ல பாபா, யார் எதுக்காக அப்படி பண்ணணும்? உங்க உருவத்துல உங்க பக்தர்கள் வீட்டுக்கு வந்து ஏமாத்தினா அது உங்களுக்கு தெரியாதா? எனக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நடந்த அசம்பாவிதத்தை நான் தடுத்திருப்பனே. நீங்க பேசுற விதத்தை பார்க்கும் போது இன்னும் என் மேல சந்தேகம் உங்களுக்கு போகலன்னு தோணுது. அப்படி இல்ல பாபா. இப்ப நடந்த சம்பவத்தால நாங்கெல்லாம் ரொம்ப குழம்பி போயிருக்கோம். என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. இத்தனைக்கும் சிவலிங்கத்தை போய் யாரு திருட போறாங்க? எதுக்காக அப்படி பண்ணுவாங்கன்னு தான் தெரியல. என்ன பாபா யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது மட்டும் இல்லாம சிவலிங்கத்தை எடுத்துட்டு போறதால உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? அதுதான் ருத்ரா எனக்கும் புரிய மாட்டேங்குது. யாரோ என் வேஷத்துல வந்து சிவலிங்கத்தை எடுத்துட்டு போனது எதுக்குன்னு எனக்கும் புரிய மாட்டேங்குது. மொத்தத்துல அந்த சிவலிங்கம் நம்மோட எல்லார் கையும் மீறி போயிடுச்சு. அது மேல உள்ள ஆசைய இதோட விட்டுற வேண்டியது. இந்த வீட்டுல அந்த சிவலிங்கம் இருக்கிற வரைக்கும் அதை பாதுகாக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. அதுக்கு யார் மூலமாவோ ஆபத்து வராம பாத்துக்க வேண்டியது உன்னோட கடமை. அது இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் அதை பாதுகாக்க வேண்டியது உன்னோட வேலை. அந்த சிவலிங்கம் நம்ம கை மீறி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது நியாயமா இருக்க வேண்டிய இடம் இதுதான், வேற எங்கேயும் இல்ல. அது எங்க இருந்தாலும் நான் போய் அதை கொண்டு வருவேன். அமிர்தா, என்னம்மா பேசுற நீ? ஒன்னால போய் எப்படி கொண்டு வர முடியும்? எங்கே நீ போய் அதை தேடுவ? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்கு நம்ம வீட்ல சிவலிங்கம் பிரதிஷ்டை நடந்தே தீரும்.